வெல்கம் டு கேஆர்ஆர் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் நல்ல ஒரு அருமையான சுவையில் வெங்காய சட்னி எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இந்த சட்னி பார்த்திங்கன்னா இட்லி, தோசை, சப்பாத்தி கூடலாம் வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப அருமையாக இருக்கும். எப்படி செய்கிறது நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பெல் சிம்பிள் ப்ரெஸ் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷனில் ஒன்றுக்கு ஒன்றே கிடச்சிக்கிட்டு இருக்கும். இதே போல் சட்னி ரெசிபி பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் நிறையா இருக்குது. அதோட லிங்க் உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். தேவைப்படுறவங்க செக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க அந்த வெங்காய சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். இப்போ சட்னி செய்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா அடுப்பில் ஒரு பேன் வச்சுருக்கேன். இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் நல்லா காயட்டும். காஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு வெள்ளை உளுந்து சேர்த்துக்கிறேன். இதுக்கு பதிலாக நீங்கள் கருப்பு உளுந்து கூட சேர்த்து அரைக்கலாம். அதுவுமே நல்லா வாசனையாக இருக்கும். இப்போ உளுந்து நல்லா வறுபட்டு வரட்டும். இப்போ உளுந்து வறுபட்டு இருக்கும்போதே இந்த சட்னிக்கு தேவையான அளவு காரத்துக்கு தகுந்த அளவு வரமிளகாய் சேர்த்துக்குங்க. நான் இன்றைக்கி ஒரு 6-7 வரமிளகாய் சேர்த்துருக்கேன். நீங்கள் உங்கள் சட்னியோட காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய் சேர்த்துக்குங்க. இப்போ இது நல்லா பொரிஞ்சு செவந்து வரணும். நல்லா நிறம் மாறினதுக்கப்புறம் இது ஒரு பிளேட்டுக்கு மாற்றி எடுத்து வச்சுக்குவோம். திரும்பவும் அதே கடாயில் பார்த்திங்கன்னா இன்னொரு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். இதில் ஒரு 4 மீடியம் சைஸில் உள்ள பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை இதில் சேர்த்துக்கிறேன். வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்குங்க. வெங்காயம் ஒரு பாதி அளவு வதங்கட்டும். இப்போ வெங்காயம் வதங்கிட்டு இருக்கும் போதே பார்த்தீங்கன்னா இது கூடவே ஒரே ஒரு தக்காளி பழம் சேர்த்தோம்னா போதும். வெங்காயம் தான் அதிகமாக இருக்கணும். தக்காளி பழம் பார்த்திங்கன்னா 1 சின்ன சைஸில் உள்ளது ஒன்று சேர்த்துருக்கேன். ஒரு 5-6 பூண்டு பல் இது கூடவே சேர்த்துருக்கேன். அப்புறம் பார்த்திங்கன்னா சின்ன நெல்லிக்காய் சைஸ் புளி ஒன்று எடுத்துருக்கேன். அதையும் சேர்த்துக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்குங்க. வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கி வரட்டும். இப்போ நல்லா வதங்கினதுக்கப்புறம் கடைசியாக பார்த்திங்கன்னா 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துக்குங்க. தேங்காயும் பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமாக சேர்த்துடக்கூடாது. இந்த அளவு சேர்த்தோம்னா போதும். நல்ல ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும் இந்த சட்னிக்கு. கம்மியான அளவு சேர்த்து அரைக்கும் போது ரொம்ப சூப்பராக இருக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இது எல்லாத்தையும் ஆற வச்சு எடுத்துக்குவோம். ஆறினதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு நம்ம வறுத்து வச்சுருக்க அந்த பருப்பு மிளகாயை மட்டும் ஒரு ஓட்டை ஓட்டி எடுத்துக்குவோம். அதுக்கப்புறம் மித்த பொருள்லாம் சேர்த்து அரைச்சிக்கலாம். இப்போ வதக்கி வச்ச பொருள் எல்லாத்தையும் இது கூட சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு இதிலே பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக கொத்தமல்லி, ரொம்ப அதிகமாக வச்சிடக்கூடாது. அதிகமாக வச்சிங்கன்னா கொத்தமல்லி சட்னி மாதிரி ஆகிடும். கொஞ்சமாக சேர்த்துக்குங்க. இது கூடவே சட்னிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு இந்த சட்னியை கொஞ்சம் லேசான கொரக்கொரப்போடு அரைச்சி எடுத்துக்குங்க. அப்போ தான் டேஸ்ட்டு ரொம்ப அருமையாக இருக்கும். இப்போ அரைச்சிட்டு வந்துட்டு சட்னியை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்குவோம். இது கூடவே பார்த்திங்கன்னா கொஞ்சமாக தண்ணியும் கழுவிட்டு சேர்த்துக்குவோம். சட்னியை நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுக்குங்க. இந்த பக்குவத்துக்கு இருந்துச்சு அப்படின்னாக்கா நம்ம இட்லி தோசை கூட வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப அருமையாக இருக்கும். இப்போ இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துருவோம். இப்போ இந்த சட்னிக்கு தாளிப்புன்னு பார்த்தீங்கன்னா எப்போதும் எல்லா சட்னியும் எப்படி தாளிப்போமோ அதே போல் தான். கடுகு, உளுந்து, கருவேப்பிலை, கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்து தாளிப்பு எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அதை இது கூட சேர்த்துக்கிறேன். தாளிப்பு சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுருங்க. அவ்வளோதான், நம்மளோட வெங்காய கார சட்னி ரொம்ப சூப்பராக அருமையாக ரெடி ஆகிட்டுங்க. நல்ல ஒரு அருமையான சுவையில் சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வெங்காய கார சட்னியை நான் இன்றைக்கி சொன்னது போல் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். என்னோட இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம கேஆர்ஆர் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நாளைக்கு வேறொரு ரெசிபியோடு சந்திப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.